ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஐயுல் ஜுலசா அல் ஹைர், யா ரசூலல்லாஹ், நான் யாரோடு அமர்ந்திருப்பது சிறந்தது? யாரோடு நேசம் கொள்ள வேண்டும்? யாரை என்னுடைய நண்பனாக தெரிவு செய்து கொள்ள வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தக்கரகுமுல்லாஹு ருயது, யாரை பார்த்தால் உனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகின்றதோ அவரை உன்னுடைய நண்பனாக தெரிவு செய்து கொள். வஸாத ஃபீ இல்மிகும் மன்திகு, யாரோடு பேசினால் உன்னுடைய இல்ம், உன்னுடைய அறிவு அதிகரிக்கின்றதோ அவரை உன்னுடைய நண்பனாக தெரிவு செய்து கொள். வதக்கரகுமுல் ஆகிரத அமலு, யார் அமல் செய்வதை பார்த்தால் உனக்கு ஆகிரத்துடைய மறுமையுடைய சிந்தனை வருகின்றதோ அவரை உன்னுடைய நண்பனாக தெரிவு செய்து. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இன்றைய காலத்தில் தெரிவு செய்த நண்பர்கள் இந்த குணங்கள் உடையவர்களாக இருக்கின்றார்களா? என்னுடைய நண்பனை பார்த்தால் எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகின்றதா? கவலைக்குரிய விடயம், இன்றைய காலகட்டத்திலே சில மனிதர்களுக்கு தன்னுடைய நண்பரை பார்த்தால் தான் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஞாபகமும் குறைந்துவிடும். அவ்வாறு நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதனை போல என்னுடைய நண்பரோடு பேசினால் என்னுடைய அறிவு அதிகரிக்கின்றதா? இன்றைய காலத்தில் சில மனிதர்கள் தன்னுடைய நண்பரோடு பேசினால் இருக்கக்கூடிய அறிவும் குறைந்துவிடும். அவ்வாறு தான் எத்தனையோ நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதனை போல என்னுடைய நண்பன் அமல் செய்வதை பார்த்தால் எனக்கு ஆகிரத்துடைய மறுமையுடைய சிந்தனை வருகின்றதா? சில மனிதர்களுடைய நண்பர்களை இன்றைய காலத்தில் அவர்கள் பார்த்தால் ஆகிரத்துடைய சிந்தனை வராது. எப்பொழுது பார்த்தாலும் வரக்கூடிய அனைத்தும் துன்யாவுடைய மோகம், துன்யாவுடைய சிந்தனை. எவ்வாறு துன்யாவை சம்பாதிக்க வேண்டும், எவ்வாறு வாகனங்களை வாங்க வேண்டும், எவ்வாறு மாடான மாடி வீடுகளை கட்ட வேண்டும். அப்பொழுது தான் இன்றைய காலத்தில் சிலர்களுடைய நண்பர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்தால் வரக்கூடிய அனைத்தும் துன்யாவுடைய சிந்தனை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதனை போல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், ஒருவர் தன்னுடைய நண்பரை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே 5 குணங்கள் இருந்தால் அவரை சிறந்த ஒரு நண்பராக தெரிவு செய்து கொள்ளட்டும். முதலாவதாக சொன்னார்கள், நான் தெரிவு செய்யக்கூடிய மனிதரிடத்திலே தீன் இருக்கின்றதா, மார்க்கம் இருக்கின்றதா, அவரை என்னுடைய நண்பராக தெரிவு செய்து கொள்ள முடியும். இரண்டாவதாக சொன்னார்கள், நீ தெரிவு செய்யக்கூடிய மனிதரிடத்திலே நட்பண்பு, நற்குணங்கள் இருக்கின்றதா, பெற்றோர்களை மதிக்கின்றாரா, உறவினர்களை சேர்ந்து நடக்கின்றாரா, அவரை உன்னுடைய நண்பராக தெரிவு செய்து கொள். மூன்றாவதாக சொன்னார்கள், அவரின் பெரும் பாவங்களை விட்டும் தவிர்ந்து எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்கின்றாரா, அவரை உன்னுடைய நண்பனாக தெரிவு செய்து கொள்ள முடியும். நான்காவதாக சொன்னார்கள், அவர் துன்யாவுடைய மோகம் இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் ஆகிரத்துடைய சிந்தனையோடு வாழ்கின்றாரோ அவரை உன்னுடைய நண்பராக தெரிவு செய்து கொள்ள முடியும். ஐந்தாவதாக சொன்னார்கள், விளையாட்டுக்கும் கூட போய் பேசாமல் உயிர் போகக்கூடிய ஒரு கட்டம் வந்தாலும் உண்மையை மாத்திரம் பேசுகின்றாரா, அவரை உன்னுடைய நண்பராக தெரிவு செய்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நான் தெரிவு செய்த நண்பன், என்னுடைய நண்பனிடத்திலே இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கின்றதா? இருந்தால் அவர் சிறந்த நண்பர். இந்த குணங்கள் ஒன்றுமே இல்லாவிட்டால்
அவர் சிறந்த ஒரு நண்பன் கிடையாது, நல்ல நண்பன் கிடையாது. அவருடைய நட்பை மாற்ற வேண்டும்.